வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழக போக்குவரத்து கழகங்களில் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும்? போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான முக்கியமான அறிவிப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க? இவர்களுக்குண்டான பணி நியமனத்திற்கான ஆணைகளை எப்பொழுது வெளியிட போகிறாங்க? 5/12/2023 அன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை பொன்மேனி கிளையில் நடைபெற்ற பணியாளர்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் மீதியுள்ளது எல்லாமே இன்னும் சில தினங்களில் அனைத்து மாவட்டத்தினருக்கும் உண்டானதை அறிவிக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. நாடு தழுவிய போக்குவரத்து கழக ஆர்ப்பாட்டங்களை விரைவில் நடத்த இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அனைத்து வேளாண் பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை உற்பத்தி செலவுக்கு மேல் 50% உயர்த்தி தீர்மானிப்பதுடன் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்தையும் மாற்றியமைக்கணும் அப்படின்றதையும் அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு மாபெரும் அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறாங்க. போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் நல சங்கங்களுடைய கூட்டமைப்பு ஒரு சில செய்திகளை கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் நல சங்கங்களின் கூட்டம் ஆல்ரெடி 30/11/2023 3 மணிக்கு நடந்தது. CITU சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கீழ்காணும் முடிவுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்துவது சம்பந்தமாகவும், ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய உயர்வு, அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஓய்வு கால பணப்பலன்களை உடனே வழங்கவும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்கி இறுதிப்படுத்தணும், வாரிசு பணி நியமனம், காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது. இந்த வாரிசு போஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அது மட்டுமே இல்லாத காலி பணியிடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை உடனடியாக நிறைவேற்றணும் போன்ற கோரிக்கைகளை உள்ளடக்கி பணியில் உள்ள அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் ஓய்வு பெற்றோர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 2023 நவம்பர் 30 இது நடைபெற்றது. மேலும் பார்த்திங்கன்னா, டிசம்பர் 4-5 தேதிகளில் இதற்குண்டான ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதிகாலை முதல் பணிக்கு வரும் தொழிலாளர்கள் அனைத்து சங்க நிர்வாகிகள், பணிமனை நிர்வாகிகள், ஓய்வு பெற்ற நலச்சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்வதும் முடிவுகள் எட்டப்பட்டது. தமிழக அரசு மேற்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிடில் வருகின்ற டிசம்பர் 19 அன்று வேலை நிறுத்தத்தை நடத்துவோம் அறிவிக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பணியில் உள்ள தொழிலாளர்கள் தங்களை தயார் நிலையில் படுத்திக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா, நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தை போக்குவரத்து கழகங்கள் நடத்த இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகிறாங்க. மக்களே கவலையே பட வேண்டாம். 2024 டிஎன்எஸ்டிசியில் அதிகப்படியான வேக்கன்சிஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. டிஎன்எஸ்டி சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.